பணிவுதான் அவனை நம்மை பெருசாக ஈர்க்குதுங்க. இது அயோத்தி ராமனுக்கும் தெரியும். ஏன் ஒரு கட்டத்துல இலங்கை ராவணன் கூட ஒத்துப்பாரு, இந்த 4 பேர் மட்டும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அடுத்து கிட்கிந்தையில நம்ம பார்க்க போற கதாபாத்திரம் யாருன்னா வாலி. இவங்கெல்லாம் சொன்னதை வச்சு உங்களுக்கு அவன் வில்லங்கமான ஆளா தெரியலாம். ஆனா அவனும் நம் மனதை தொடுகிறான். வாலி ராமனுடைய அம்புப்பட்டு ரத்த வெள்ளத்துல படுத்துட்டு இருக்கான். மரணப்படுக்கை, உயிர் போயிடும். அப்ப அவனுடைய மகன் அங்கதன் வந்து மேல விழுந்து கதறி அழுகிறான். தந்தையே தந்தையேன்னு அழுகிறான். அப்ப வாலி, மகனே அங்கதா, அங்க 2 பேர் நிக்கிறாங்க பாரு, ஒன்னு ராம ஒன்னு லக்ஷ்மணன், நல்லா ஸ்கெட்ச் போட்டு என்ன கொண்டது அவங்கதான் அப்படின்னு வாலி பேசல. அவன் என்ன சொன்னான்னா, என்னை மரணித்தவர்கள் அவங்களை ஒரு நாள் கூட நினைச்சாங்க. என்னுயிருக்கு இறுதி செய்தான் என்பதை இதையும் எண்ணாது. உன்னுயிருக்கு உறுதி செய்து அவர்க்கு அமர் உற்றது என்றே பொன்னுயிர்த்து ஒளிரும் பூனாய் போதுதி நிலைமை நோக்கி மண்ணுயிர்க்கு உறுதி செய்தான் மலரடி சுமந்து வாழ்வி அப்படின்னு. மகனே அங்கதா, என்ன கொண்டுட்டாங்கன்னு ஒரு நாள் கூட அவங்க மேல கோவிக்காத. நமக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே தாங்கி பிடிக்கிறவங்க அந்த ராமன் தான்ப்பா. அவனுக்காக நீ என்ன வேணா பண்ண, உன்னுடைய உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாராதேன்னு சொன்னாங்க. பிரேமாக்கா சொன்னாங்க, அயோத்தி வாசியான சுமித்திரை லக்ஷ்மணனுக்கு காட்டுக்கு போகையில் மன்னனுக்காக உயிரை கூட கொடுப்பான்னு. அதுல என்ன வியப்பு இருக்கு? அது ரத்த பாசம். ஆனா எங்கிருந்தோ வந்த ராமன், தன்னை மறைந்து நின்று கொன்ற ராமன், அவனுக்காக நீ உன்னுடைய உயிரையும் கொடுக்கணும்னு சொன்னாங்க வாலி. இந்த வாலி நம்மளோட மனசை ஈர்க்கிறான் இல்லையா? தம்பி வீரபாலாஜி கேட்டாரு, வாலி என்ன பண்ணா என்ன பண்ணா என்ன பண்ணா என்ன பண்ணா தெரியுமா தம்பி? பகையை அறுத்து பாசத்தை விதைத்தான் எங்களுடைய வாலி. நம்ம எல்லாரும் இந்த அரங்கத்துல இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிலையில ஒரு சின்ன கஷ்டமாக வந்துடும். அந்த கஷ்டத்துல யார் நமக்கு தோல் கொடுத்திருப்பாங்களோ அவங்களை நம்ம நெஞ்சிருக்கும் வரை நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா நாங்க அப்படி ஒருத்தர் கிட்கிந்தையில இருக்கிறார். ராமன் சீதையை பிரிஞ்சு மரண வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தான். உயிர் போற மாதிரி துடிச்சிட்டு இருந்தான். அப்போ ஒருத்தர் தன்னுடைய சொற்களால அவனை காப்பாத்தினார். யார் அது? கம்பர் எழுதுகிறார். கார்வரை இருந்தனன் கதிரின் காதலன் சீரிய சொற்களால் தெருட்ட செங்கனான் ஆர் உயிர் ஆயிரமாம் என சோர்க்கும் தோறும் சோறும் தோறும் உயிர்த்து தோன்றினான். என்னன்னா, ராமனுக்கு சீதையை நினைச்சு நினைச்சு உயிர் போகுமா, அப்படி மயங்கி மயங்கி விழுவானா. அப்ப தன்னுடைய தோள்கள்ல தாங்கிட்டு நல்ல வார்த்தை சொல்லி ஆறுதல் வார்த்தை சொல்லி ராமனுடைய உயிரை பிடிச்சு நிறுத்தினது யார் தெரியுமாங்க? கிட்கிந்தையினுடைய சுக்ரீவன். பாலாஜி அவர் கேட்டாரு, ஏன் அயோத்தியில ராமர் பிறந்தாரு, கிட்கிந்தையிலேயோ இலங்கையிலேயோ பிறந்திருக்கலாங்க? இறக்க இருந்த இங்க உங்களுடைய ராமனுக்கு மறுபிறப்பு கொடுத்த இடம் கிட்கிந்தை, வாழ வைத்த இடம்